வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சவ் சவ் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சவ் சவ் பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் சவ் சவ் காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள் பீலர் வச்சு நல்லா ஸ்கின் ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தோல் ஃபுல்லாக சீவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து சீவணும். கையிலலாம் சீவிக்காமல் பார்த்து சீவலாம். நைஃப் வச்சு கூட சீவிக்கலாம். பீலர் வச்சு எடுத்தோன்னா அந்த வெஜிடபிள்ஸ் வராமல் வெறும் ஸ்கின் மட்டும் வரும். அதுக்கப்புறமா அந்த ஹார்ட் பொசிஷன்லாம் இருக்கும். அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நைஃப் வச்சு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்கும். அந்த இடத்தெல்லாம் அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ண போகிறேன். ஜென்ரலாக சவ் சவ் காயில் கூட்டு பண்ணுவாங்க. பட் சவ் சவ் காயே மோஸ்ட்டாக யாருமே அவ்வளோவா சாப்பிட்றதில்ல இப்போலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீர்ச்சத்துள்ள காய், ஒரு வகையான நாட்டுக்காய் இது. ஸோ இப்போ இதில் நடுவில் இருக்க அந்த விதை மாதிரி கொட்டையாட்டம் இருக்கும். அதை எடுத்துடணும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணலாம். ஸோ 2 பக்கம் இருந்தும் நான் அதை எடுத்துடுறேன். நான் சொன்ன மாதிரி இது நீர் சத்து உள்ள காய். ஸோ இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூட்டாக செஞ்சால் நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி பொரியலாக செஞ்சோன்னா செய்யவும் ஈஸியாக இருக்கும். டைம் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு வெரைட்டியாக செஞ்சு பார்க்குறவங்க செஞ்சு பார்க்கலாம். அப்படி இல்லை கூட்டு பிடிக்காது, அதனால் இந்த காயை யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். இப்போ குட்டி குட்டியாக ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடுறேன். எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். காய் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் எடுத்து அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இந்த காயோலையே சேர்த்து போட்டு விடுறோம். இது கூட ஜீரகம் வேணுன்னா ஒரு 2-3 ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் தண்ணி விடுது பாருங்கள். நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை, தண்ணி விடுது. இதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். ஸோ இது விசில் வர்றதுக்குள்ளேயும் பேரலாக நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 4-5 வெங்காயம் உரித்து கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி ஆஃப் பண்ணி 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கு. இப்போது பார்த்தா நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போது ஒரு கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய விட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வத்தல் ஒரு காஞ்ச மிளகாய் அதை 2ஆக கட் பண்ணி அதில் போட்டு திரும்ப கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். வெங்காயம் கருகிடக்கூடாது, கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கணும். அப்போ தான் வாசமாக இருக்கும் காய் சாப்பிடும்போது. இப்போ அந்த காயை வேக வச்சதை அதில் கொட்டிடலாம். கொட்டிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது அதுலேயும் கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். காய்க்கு தேவையான அளவு தூள் உப்பு போடுறோம். முதல்ல கல் உப்பு போட்டோம். இந்த ஸ்டேஜில் கல் உப்பு போடக்கூடாது, தூள் உப்பு தான் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்மில் வச்சுட்டு, அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் ட்ரை ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சிடணும். இப்போ ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வற்ற விடணும். அப்போ தான் நல்லா பொரியல் ஃபீல் இருக்கும். சிம்மில் வச்சே குக் பண்ணுறது பெட்டர். நாம் தண்ணியே ஊற்றலை, ஆனால் காயிலேருந்து வந்த தண்ணியே இவ்வளோ இருக்குது. அதனால தான் மோஸ்ட்டாக அதில் பொரியல் செய்யாமல் கூட்டு செய்வாங்க. பட் பக்குவமாக செஞ்சால் பொரியல் செய்யலாம். இப்போது இந்த அளவுக்கு தேங்காய் பூ துருவி வச்சுக்கலாம். இந்த தேங்காய் பூவை ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம்.
தேங்காய் பூ போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆனில் இருக்க வேணாம். இப்போ ஃபுல்லாக கிளறி விட்டு நம்ம சவ் சவ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான சிம்பிளான ரெசிபி சவ் சவ் காய் பொரியல். மித்த ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.